கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் என்றைக்கும் நிலை நிற்கிற வார்த்தைகள், ஒரு நாளும் நம்மை கைவிடாத வார்த்தைகள். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மளை கரம் பிடித்து நம்முடைய உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் நம்மளை நிற்க வைக்கும். ஆகவே அவன் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை நம்மளை இன்றைக்கும் வழி நடத்தி செல்லும். ஏசாயா 55 அதிகாரம் 9வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. God is telling you today to make room for miracles. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். அற்புதங்களுக்கு அறையை உண்டு பண்ணுங்கள், அற்புதங்களுக்கு இடத்தை உண்டு பண்ணுங்கள். உங்களுடைய தேவன் இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறதுனால பெரிய காரியங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஜீசஸ் இஸ் பிக் இனஃப், க்ளோஸ் இனஃப் அண்ட் குட் இனஃப். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பெரியதிலும் பெரியவர், சமீபத்திலும் சமீபமானவர், நல்லதிலும் நல்லவர். அவர்தான் உங்கள் தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் ஒன்றுதான். அது என்னவென்றால், நம்முடைய பார்வையை பெரிதாக்க வேண்டும். You have to broaden your vision. You have to broaden your perspective. And also you have to broaden your thoughts. சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற காரியத்தில் ஒரு காரியம் என்னன்னா, இந்த வானம், ஆகாய விரிவு, இந்த பிரபஞ்சம், இவைகள் எல்லாம் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போய் சேருவதற்கு 93 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இங்கிலீஷில் 93 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். அப்படின்னா அதெல்லாம் கணக்கே போட முடியாத அளவுக்கு தூரமானது, அவ்வளோ பெரிதானது இந்த பிரபஞ்சம் எல்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் தான் சொல்லுகிறார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகளும் என்னுடைய வழிகள் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கும் பொழுது இதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சில வழிகள் இருக்கும், சில யோசனைகள் இருக்கும். ஆனால் தேவன் அதை வித்தியாசமான பார்வையில் பார்க்கிறார். அவருடைய பார்வையில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய நினைவுகள் ரொம்ப பெரிதாக இருக்குது. உங்களை பற்றின நினைவுகள், உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், குடும்பம், உங்கள் வாழ்க்கை, இவைகளை பற்றின எண்ணங்களும் வழிகளும் திட்டங்களும் பெரிதாக இருக்கிறது. அந்த பெரிய காரியத்தை நாம் பார்க்க வேண்டும், அப்படி நம்ம யோசிக்க வேண்டும். அட்லீஸ்ட் யோசிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்றார். நம்முடைய தேவன் அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு முன்பதாக நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளோ சிறியதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே தேவனை பற்றி இருக்கிற சிறிய பார்வை தான். இன்னொரு தடவை சொல்றேன், நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே தேவனை பற்றி இருக்கிற சிறிய பார்வை தான். இன்னொரு தடவை சொல்றேன், நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே தேவனை பற்றி இருக்கிற சிறிய பார்வை தான். ஆகவே தேவனை போல நம்ம யோசிக்கணும், அவரை போல நம்ம பார்க்கணுன்றதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்யணும். வசனங்களை படிக்கும் பொழுது, வார்த்தைகளை படிக்கும் பொழுது, அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய முடியும், எவ்வளோ அதிசயமான காரியங்கள், உங்களால் எண்ண முடியாத காரியங்களை செய்ய முடியும் அப்படின்றத வார்த்தையில் அவர் விவரித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாக அதை நிரூபித்து உங்கள் கண்கள் பார்க்கும்படிக்கு செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆகவே இன்றைக்கும் நம்முடைய பார்வையை பெரிதாக்கி அற்புதங்களுக்கு வழி உண்டாக்குவோம். தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இடமும் வழியும் உண்டாக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய அற்புதத்தை அவர் நிகழ்த்த முடியும். ஒருவேளை வழி இல்லை அப்படின்ற பொழுது தேவன் அந்த இடத்துல அற்புதம் செய்வதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். வழியை எப்படி உண்டு பண்ண முடியும்னா, நம்முடைய பார்வையும் நம்முடைய யோசனைகளையும் கொஞ்சம் பெரிதாக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புதத்திற்கான இடத்தை நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கணும், அதிகரித்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கான இடத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்லுகிறார். மேக் ரூம் ஃபார் மிரக்கிள்ஸ். இன்றைக்கும் அற்புதங்களுக்கான அறையை உண்டு பண்ணுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்.